வணக்கம் நண்பர்களே. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தேக்கா வந்தோம். வந்துட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே கிறுட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு கன நேரத்தில் அப்படியே தோணுச்சு. சரி அப்படி சும்மா இருக்கணுமே, வண்டி எடுத்துக்கிட்டு மலேசியா போய்ட்டு ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாமான்னு தோணுச்சு. அதனால் இப்போ அப்படியே போய்கிட்டுருக்கோம். நார்மலாக நீங்கள் மலேசியா போகிறதுக்கு வந்து ஜஸ்ட் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலே இப்போ அலவுடு. இந்தியன் பாஸ்போர்ட்டை அப்படியே அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த மலேசியனோட அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மலேசியா போயிட்டு வாங்க. நார்மலாக நீங்கள் உள்ளே போகிறது ஜஸ்ட்டு சிம்பிள் தான். அப்படியே நீங்கள் போய்ட்டு பைக்கில் போனீங்கன்னா இன்னும் ஈஸி. இன்றைக்கி வந்து பைக்கில் போகிறது மட்டும் சொல்கிறேன். அதாவது சிங்கப்பூர் பார்டர் விட்டு வெளியாகிற வரைக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக மலேசியாவிலேருந்து எப்படி வெளியாகிறது என்னென்னு நான் சொல்கிறேன். அங்கே போய்ட்டு இப்போ அன்டில் சிங்கப்பூர் செக் பாயிண்ட் தாண்டி மலேசியாவுக்குள்ளே போகிறது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கோங்க. அப்புறம் ஹெல்மெட்டு, அப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்கன்னா கேமராலாம் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு அப்படியே போங்க. அப்படி போய்ட்டு என்னென்னு போய் பார்த்துக்கிட்டு அப்படியே வாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் டிபிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கிட்டு அப்படியே மலேசியா ட்ரிப்பை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. அப்படியே இப்போ வந்து உட்லண்ட்ஸை தாண்டி போய்கிட்டுருக்கோம். அப்படி போய்ட்டு அவனி 3லேருந்து நேராக போகிறோம். சரி ஓகே நண்பர்களே, பாருங்கள். அப்படியே ஒரு பாட்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படி கிரிச்சுன்னு அப்படியே ரசிச்சுக்கங்க. ஓகே நண்பர்களே. காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே மார்பினில் நானும் மாறாமல் சேரும் காலம் தான் வேண்டும். வான்வெளி எங்கும் என் காதல் கீதம். ஓகே, இப்போ வந்து மலேசியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதாவது அந்த சிங்கப்பூர் செக் பாயிண்ட்டுக்குள்ளே போனோம். இப்போ போகும்போது பைக்கில் எங்கேயாவது ஓரமாக போங்க. அப்படியே போய்ட்டு அந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைன் இங்கே ஓப்பனாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது மலேசியன் டைரெக்டாக போயிடலாம். மற்ற சிங்கப்பூர் வண்டிங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் அந்த போர்டை பார்த்துக்கிட்டு அந்த லைன் எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல லைன் எந்த சைடு ஓப்பனில் இருக்குன்னு ஒரு க்ரீன் கலர் ஆயிரம் இருக்கும். அதுக்குள்ளே வண்டியை விட்டுட்டு அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ்போர்ட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த சைடில் அப்படியே பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே முன்னாடி உட்காந்துருக்கோம் பின்னாடி உட்காந்துருக்கோம் 2 பேர் தான் இது அலவுடு. 2 பேர் இது பண்ணிட்டீங்கன்னா அப்படி கிரிட்டுன்னு அந்த பேரிகேட் திறந்துச்சுன்னா அப்படியே அங்கே நின்றுட்டு அப்படியே போயிருங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் இங்கே ஃபிங்கர் பிரிண்டை வச்சு தினமாசையோடு காவல் நின்றேன் சொந்தமே என்றேன் அவள் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தேன். நெஞ்சிலே ஈரம் அது காய்ந்து போன பாலைதானா வறண்ட நிலம் நீரை தேடுது கசந்த மனம் ஞானம் பேசுது ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம் அதில் பாசம் அப்படியே அந்த ஓரத்தில் பைக்கில் எங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 2 கிலோமீட்டர் கம்மி தான், 1 கிலோமீட்டர் தான். இந்த லைனில் இதெல்லாம் மலேசியா இந்த பக்கம்லாம் ஏறி இறங்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டாதீங்க. அப்படியே நேராக இந்த பக்கம் பில்டிங் தெரியுது, அதுதான் மலேசியா. அப்படியே போனீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கும். இந்த மேலே லைனை பார்த்துங்க, க்ரீன் கலர்